Welcome back Royal Dairy YouTube channel. This is the brand of luxury for physics aspirant. So நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் சாராபாய் ஃபேஸ் சென்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திருவனந்தபுரம். ஸோ இவங்களுடைய ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் எலிஜிபிள் தான், சரிங்களா. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ விடுவாங்கிறத பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ www.vss.gov.in. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து இந்த எந்த இஸ்ரோடைய மொத்தம் ஒரு 8 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த 8 பிரான்ச்சஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி எஸ்டி, இடபிள்யூசிடி எல்லாமே அவங்க வந்து ஓபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த எங்கே சுச்சுவேட் ஆகிருக்கு, எக்ஸாம் சென்டரில் எங்கே போட்டிருக்காங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து விக்ரம் ஸ்பேஸ் சென்டர் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குன்னா அந்த திருவனந்தபுரத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. இப்போ இஸ்ரோ ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குன்னா உங்களுக்கு ஸ்ரீஹரிகோட்டா இல்லை பெங்களூரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா. 60 கொஷின் எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஷினுக்கு இருக்கும். கன்சிடர் 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து கேரி பண்ணும். நெகட்டிவ் மார்க்னா 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணும். உங்களுக்கு 1.5 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க டியூரேஷன். ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் இருக்குது, ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. கன்சிடர் ஆஃப் மேக்ஸிமம் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. டோட்டல் 20 மார்க்ஸ், ஓகேவா. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. 30 மினிட்ஸ் டியூரேஷன். அதே அந்த 1.5 ஹவரில் இதில் வந்து 30 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். கொஷின்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த நியூமெரிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டைக்ராமெட்டிக் ரீசனிங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங். ஸோ இதெல்லாம் வந்து ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நியூமெரிக்கல் ரீசனிங்னா நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு இன்னொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். லாஜிக்கல் ரீசனிங்னா ஒரு நம்பரை வந்து ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஸ்கொயரோடைய வேல்யூ என்னென்னு அப்படி கேட்குறது. டைக்ராமெட்டிக் ரீசனிங்னா டைக்ராமில் வந்து நிறைய டாட்டு இல்லை நிறைய பொம்மைங்க கொடுத்துட்டு அடுத்து ரொட்டேட் பண்ணும்போது கிளாக் வைஸ் ஆன் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பொம்மை வரும்ன்றது கேட்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இதெல்லாமே ஈஸி தான். அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் என்னென்னு கேட்பாங்க. இது அப்ஸ்ட்ராக்ட். டிடக்டிவ் ரீசனிங்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் வேர்டு கொடுக்கக்கூடிய வேல்யூ என்னன்றதை நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இந்த இஸ்ரோடி போஸ்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேருன்ற விதமாக தான் அவங்க கால்குலேட் பண்ணி கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து இதில் வந்து இன்டர்வியூவில் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூவில் எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்குது. ஸோ இதில் ஒரு 50% மார்க், இன்டர்வியூவில் ஒரு 50% மார்க், மொத்தம் வந்து 100 பர்சன்டேஜில் நீங்கள் வந்து மினிமம் வந்து ஆவரேஜாக 68% நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலோடைய ரீசெண்ட் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.